குட்டி குட்டி ஸ்டோரி குட்டி குட்டி ஸ்டோரி ஸ்டோரி வித் சரண். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அன்னைக்கு தான் பொங்கல் பண்டிகைக்கு முந்தின நாள் ராத்திரி. அது ஒரு கிராமம். அந்த கிராமத்துல 11 வயசு கயலும் அவளோட குட்டி தம்பி 8 வயசு கபிலும் வேகமா ஓடி வந்தாங்க அவங்களோட பாட்டி தாத்தாவோட வீட்டுக்கு. பாட்டி தாத்தாவோட வீடு பளிச்சுன்னு இருந்துச்சு. ஒயிட் வாஷ்லாம் பண்ணியிருந்தாங்க. மேங்கோ லீவ்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. வாங்க குழந்தைங்களா அப்படின்னு தாத்தா ரொம்ப பெரிய ஸ்மைலோட அவங்கள வரவேற்றாங்க. பாட்டி அவங்க 2 பேரையும் இறுக்கி கட்டி பிடிச்சு வரவேற்றாங்க. இந்த கட்டிப்பொடி வைத்தியம் நல்லா வார்மா இருக்கு இந்த வின்டர் சீசன்ல அப்படின்னு கபில் சொன்னான். நீங்க இன்னும் கொஞ்சம் கதகதப்பா இருக்கிறதுக்கு அங்க இருக்கிற நெருப்பு பக்கத்துல போய் நில்லுங்க அப்படின்னு தாத்தா சொன்னாங்க. பொங்கல் பண்டிகைக்கு முந்தின நாள் போகி பண்டிகை கொண்டாடுறதுனால ஃபயர் எல்லாம் லைட் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த நாட்டியான கபில் அந்த ஃபயர் பக்கத்துல போய் நின்று அவனோட பேக்ல இருந்து சில பிளாஸ்டிக் கப்பெல்லாம் எடுத்து அந்த ஃபயர்க்குள்ள போட போனான், இன்னும் கொஞ்சம் ஃபயரை பிரைட் ஆக்குறதுக்காக. ஆனா பாட்டி, நில்லு, பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் தீயில போட்டோம்னா நம்ம பூமிக்கு நல்லது கிடையாது அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. அப்போ இங்க நீங்க எதை எரிச்சிட்டு இருக்கீங்க பாட்டி அப்படின்னு கயல் ரொம்ப கியூரியஸா கேட்டா. இது நம்ம அறுவடை செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வயல்ல இருக்கிற வேஸ்டான பொருட்கள், அதோட வேப்ப குச்சிகளையும் காய வச்ச மாட்டுச்சாணத்தையும் போட்டிருக்குது அப்படின்னு சொன்னாங்க பாட்டி. ஆமா, ஏன் இதையெல்லாம் போட்டு எரிக்கிறீங்க அப்படின்னு கயல் கேட்டா. ஏன்னா இந்த மாதிரி குளிர்காலத்துல கிருமியெல்லாம் வேகமா பரவாம தடுக்கிறதுக்கு தான் அப்படின்னு தாத்தா சொன்னாங்க. பக்கத்து வீட்டுல இருந்த சாமும் ஷர்மிளாவும் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வேக வேகமா ஓடி வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அந்த குழந்தைங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்ததும் அந்த நெருப்பை சுத்தி அந்த குளிரான ராத்திரி நேரத்துல ரொம்ப சந்தோஷமா ஆடிட்டு பாடிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் வந்துச்சு. அன்னைக்குதான் பொங்கல் ஃபெஸ்டிவல். குழந்தைங்கலாம் அலார்ம் கிளாக்கே இல்லாம சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எழுந்து வேக வேகமா போய் அவங்களோட ஸ்ட்ரீட்டை டெக்கரேட் பண்ண போனாங்க. அழகழகான ரங்கோலி கோலங்களை வரைஞ்சு அவங்க போறதுக்கு முன்னாடியே அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கயலும் கபிலும் ஒன்னா சேர்ந்து ஒரு அழகான பொங்கல் கோலத்தை போட்டு முடிச்சாங்க. அந்த பொங்கல் பானைக்கு பக்கத்துல கரும்பு கூட வரைஞ்சாங்க. ரொம்ப ஆர்வமா வரைஞ்சதுல அவங்க ட்ரெஸ்ல கூட கொஞ்சம் கலர் பட்டுருச்சு. அதோட ரொம்ப ஹாப்பியா பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் என்ன கோலம் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஸ்ட்ரீட் வழியா நடந்து போனாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு ஷர்மிளா, அச்சோ என்னோட ரங்கோலி பொடியெல்லாம் தீந்து போயிடுச்சே, இப்ப என்னோட பொங்கல் பானை எப்படி பொங்கி வழியும் அப்படின்னு சோகமா சொல்லிட்டு இருந்தா. இந்த அரிசி மாவை வச்சுக்கோ அப்படின்னு கயல் ரொம்ப கைண்டா கொடுத்தா. கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு கபில் சொல்லிட்டு சிரிச்சான். ரைஸ் ஃப்ளோரை வச்சு ஷர்மிளா அவளோட ரங்கோலிய முடிச்சிட்டா. ஒரு வழியா அவளோட பொங்கல் பானையும் நல்லா பொங்கி வழிஞ்சிருச்சு. கயலும் கபிலும் வீட்டுக்குள்ள போய் கோலம் ரெடி அப்படின்னு சொன்னாங்க. அறுவடை செஞ்ச காய்கறிகளும் கரும்புகளும் ரெடி அப்படின்னு அப்பா சொன்னாங்க. அரிசி, பருப்பு, நெய், ஏலக்காய், முந்திரி பருப்பு, வெல்லம் எல்லாம் ரெடி அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. நெருப்பு மூட்டுறதுக்கு பனை ஓலைகளும் ரெடி அப்படின்னு தாத்தா சொன்னாங்க. அப்போ கிச்சன்ல ஏதோ உருட்டுற சத்தம் கேட்டுச்சு. என்னாச்சு அம்மா அப்படின்னு கயல் கேட்டுட்டு போனா. பொங்கல் பானைய காணும் அப்படின்னு அம்மா ரொம்ப வருத்தத்தோட சொன்னாங்க. கவலைப்படாதீங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு கபிலும் கயலும் சொல்லிட்டு வேக வேகமா மொட்டை மாடிக்கு போனாங்க. அதோ மண்பானை அப்படின்னு கபில் சொன்னான். ஆனா பக்கத்துல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த மண்பானைக்கு உள்ள ஒரு அழகான நெஸ்ட் இருந்துச்சு. அந்த நெஸ்ட்ல சின்ன சின்ன காக்கா குஞ்சுங்கெல்லாம் தூங்கிட்டு இருந்துச்சு. நம்ம இதை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு கைண்டான கயல் சொன்னான். அடுத்து அவங்க 2 பேரும் வயலுக்கு போனாங்க. இதோ இருக்கு மண்பானை அப்படின்னு கபில் அங்க இருந்த சோளக்காட்டு பொம்மை ஸ்கேர்க்ரோவை காட்டினான். அந்த சோளக்காட்டு பொம்மையோட தலை மண்பானையில செஞ்சிருந்துச்சு. வைக்கோல பழைய ஷர்ட்டுக்குள்ள போட்டு அது ஒரு பெரிய பொம்மையா வச்சிருந்தாங்க. அந்த மண்பானைய கயல் கையில எடுத்து பார்த்ததுக்கு அப்புறமா, அச்சோ நம்மளால இதை யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இதுல 2 ஓட்டை இருக்கு, கண்ணுக்கு பதிலா ஓட்டையா போடுவாங்க, பெயிண்ட் வச்சு அடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு கயல் சொன்னான். அதுக்கப்புறம் 2 குழந்தைங்களும் பானையை தேடி போயிட்டு இருந்தாங்க. அக்கா, அங்க
கபில் சொன்னான். ஸ்ட்ரீட்ல ஒரு கம்புல கயிறு போட்டு பானைய கட்டி வச்சிருந்தாங்க. உரி அடித்தல் அப்படிங்கிற பொங்கல் கேம விளையாண்டுட்டு இருந்தாங்க. கண்ணை கட்டுன ஒரு சின்ன குழந்தை அந்த பானைய அடிச்சு வின் பண்ணிட்டா. நம்ம கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம் அப்படின்னு கயல் சொன்னான். அக்கா என் கூட வாங்க, எனக்கு ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு கபில் அக்காவை கூப்பிட்டுட்டு திரும்பவும் அவங்களோட வயலுக்கு போனான். அங்க போய் மண்ணுல பானைய அவங்களாவே செஞ்சாங்க. அத வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து பானை ரெடி அப்படின்னு சொன்னாங்க. சரி குழந்தைங்களா, பானையில குடி தண்ணிய போட்டு நிரப்புங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அந்த பானையில தண்ணிய பிடிக்க ஆரம்பிச்சதும் என்ன ஆச்சு, மண்ணு தண்ணியில கரைஞ்சு போயிடுச்சு. அச்சோ, பானை போயிடுச்சு அப்படின்னு கபில் சொன்னான். இங்க நடக்கிற சத்தத்தை கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க சாமோட அம்மா வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. எங்களோட பொங்கல் பானைய காணும் அப்படின்னு கயல் சொன்னான். பக்கத்து வீட்டுல கேட்க மாட்டீங்களா, ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சாமோட அம்மா அவங்க கிட்ட இருந்த எக்ஸ்ட்ரா மண்பானையை எடுத்து கொடுத்தாங்க. கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு கபில் சொல்லிட்டு சிரிச்சான். சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு அப்பா சொன்னாங்க. 2 குழந்தைங்களும் வேகமா குளிச்சுட்டு புது ட்ரெஸ்ஸான பட்டு பாவாடையும் வேஷ்டி சட்டையும் போட்டுட்டு பொங்கல் பொங்குறதுக்குள்ள வந்து சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பொங்கல் பானை பொங்குச்சு. அத பார்த்ததும் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு குழந்தைங்க கத்துனாங்க. பெரியவங்க எல்லாம் கொலவ சத்தம் விட்டாங்க. அந்த வருஷம் விளைச்சலுக்காக இயற்கைக்கு நன்றி சொல்லிட்டு ஹாட்டான பொங்கலை கபில் சாப்பிடலான்னு போகும்போது பாட்டி முதல்ல கொஞ்சம் பொங்கலை மாட்டுக்கும் காக்காவுக்கும் வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இலையில பொங்கலை கொடுத்தாங்க. மாட்டுக்கு கயல் போய் பொங்கலை கொடுத்துட்டு நாளைக்கு மாட்டு பொங்கலுக்கு இன்னும் உனக்கு பெரிய ட்ரீட்டா கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். 2 குழந்தைங்களும் மொட்டை மாடிக்கு போய் காக்காக்காகவும் கொஞ்சம் பொங்கலை வச்சுட்டு வந்தாங்க. அம்மா காக்காவும் திரும்ப வந்துருச்சு. பொங்கலை சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறமா அது கொண்டு வந்திருந்த கொய்யா விதைகளை அவங்க வீட்டு தோட்டத்துல போட்டுச்சு. கொஞ்ச நாள்ல அந்த தோட்டத்துல பெரிய கொய்யா மரம் வளர்ந்துரும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலை எடுத்து குட்டி குட்டி காக்கா குஞ்சுகளுக்கு ஊட்டி விட்டுச்சு. கயல், கபில், சாம், ஷர்மிளா எல்லா பக்கத்து வீட்டு குழந்தைகளும் சேர்ந்து சுட சுட பொங்கலையும் நல்ல ஜூசியான கரும்பையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க. அந்த வருஷம் அவங்களுக்கு மறக்க முடியாத பொங்கல் பண்டிகையா இருந்துச்சு. அதோட ஒரு இம்பார்ட்டன்டான லெசனையும் அவங்க லேர்ன் பண்ணாங்க. கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை. The sun, the rain, the earth and air all work together to show they care. The farmer plants the seeds will grow with little help and all they know. Hand in hand we're strong and free, a better world for you and me. Families gather, bonds entwine, sharing laughter, food and time. Together we work, together we play. Interdependence lights our way. Hand in hand we're strong and free. A better world for you and me. A better world for you and me. A better world for you and me. Like, share, subscribe.